இப்போ நூலாசிரியர், அவங்களோட சமயம், அவங்களோட தலைவன் பற்றி பார்க்கலாம். அந்த நூலோட தலைவர்களை பற்றி. இப்போ வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா வந்து நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். இவரோட சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயம். தலைவன் யார் அப்படின்னா வந்து கண்ணகி தான் அந்த காப்பியத்தோட தலைவியாக இருப்பாங்க. மணிமேகலை பார்த்திங்கன்னா வந்து சீத்தலை சாத்தனார். இவர் வந்து பௌத்த மதம். இவரோட மதம் என்ன, சமயம் பார்த்திங்கன்னா பௌத்தம். இதோட தலைவி யாருன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து சீவக சிந்தாமணி. இதை இயற்றியவர் யாருன்னா வந்து திருத்தக்க தேவர். இவரோட சமயம் வந்து சமணம். இதில் தலைவன் யார் பார்த்திங்கன்னா வந்து சீவகன். அடுத்து வளையாபதியோட ஆசிரியர் பேர் நமக்கு வந்து தெரியலை. இவரோட சமயம் வந்து சமணம். இதோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவகோடி நாராயணன். அடுத்து குண்டலகேசி பார்த்தீங்கன்னா வந்து நாத குத்தனார். இவரோட மதம் வந்து பௌத்தம். சீத்தலை சாத்தனாருக்கும் நாத குத்தனாருக்கும் ஒரே மதம் தான். இதோ